என்னடா இவ எப்போ பாரு பால் கறக்கிற வீடியோவை போடுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பால் கறக்கிற முறை வந்து முழு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், இந்த மாடு வந்து கை கறவையாக தான் கறக்கிறேன். கை கறவைனா என்னன்னு கேட்காதீங்க, இது வந்து கணுக்குட்டி இல்லாமல் கறக்கிறது. இந்த மாடு ஒரு 5 மாதம் செனை எடுத்தனால இது கண்ணுக்குட்டி விடுறதில்ல. ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் தான் நாங்கள் கண்ணுக்குட்டிக்கு பால் விடும். அதுக்கப்புறமா அது சேங்கண்ணாக இருந்தாலும் சரி பொட்டக்கண்ணாக இருந்தாலும் சரி பால் விட மாட்டோம். சேங்கண்ணனா விற்றுருவோம், பொட்டக்கண்ணுனாலையும் பால் விட மாட்டோம். இப்படியே கை கறவையாகவே நாங்கள் கறந்துக்குவோம். மாடு எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் பால் விட்டுரும். ஏன்னா இந்த மாடு காம்பு வந்து பிடிச்சி இப்படி குஞ்சுன்னு இருக்கிறாளே நினைக்காதீங்க. இது காம்பு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும் பால் கறக்கிறதுக்கு. மற்ற மாடுகளை விட இந்த மாடு வந்து ரொம்ப காம்பு டைட்டாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் கையில் கொண்டு வந்து போட்டு நம்ம இழுத்துன்னு கிடக்கணும். அந்த மாதிரி கறந்தால் தான் இதில் பால் வந்து கறக்க முடியும். மற்ற மாட்டில் வந்து 2 கையிலையும் நான் ஃபுல்லு அந்த பால் முடிகிற வரைக்கும் 2 கையிலையும் கறந்துருவேன். ஆனால் இந்த மாட்டில் மட்டும் அந்த மாதிரி கறக்க முடியறதில்ல. ஏன்னா காம்பு டைட்டுன்றதுனால முடியறதில்ல. கை இந்த மாதிரி விட்டு விட்டு தான் நான் கறப்பேன். நானும் 19 வருஷமாக பால் கறக்கிறேன். ஆனால் இந்த மாட்டில் மட்டும் என்னால் முழுசாக இந்த மாதிரி கறக்க முடியறது கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே இந்த மாடு இந்த மாதிரி தான், கொஞ்சம் சிரமம்தான். சரி, பால் நல்லா கறக்கும், மாடும் கொஞ்சம் நல்லா இது நல்ல மாடு, அதனால் இதை கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலே கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடை வச்சுருக்கேன். இந்த மாடு பால் கறந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வச்சுருக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து நம்ம அவ்வளோ நேரம் போட முடியாது, 3 நிமிஷம் தானே வீடியோ போட முடியும் அப்படின்ற காரணத்துக்காக. நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போட்டு அது பால் கறந்தால் தான் பாலை நம்ம கறக்க முடியும். ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து பேச்சு கொடுத்து ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க நம்மளை. அப்படி ஏதாவது கோவத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் போன மாதிரி ஆகிடும். அப்புறம் பால் கறக்கவே முடியாது. ஏன்னா சக்தி ஃபுல்லும் திரட்டி தான் நம்ம பால் கறக்கணும். பால் கறக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லைங்க. பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக தெரியலாம், ஆனால் உடம்புல இருக்கிற சக்தி ஃபுல்லும் போட்டு தான் நம்ம பாலே கறக்க முடியும்.